வணக்கம் மக்களே, நான் சுஜா. இன்றைக்கி வாழைக்கருவாடு ஸ்டைலில் வாழைக்காய் வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வாழைக்காய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், குழம்பு மசாலா தூள், எண்ணெய், உப்புங்க. முதல்ல வாழைக்காயை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொரிச்சதுக்கப்புறம் அது வாழைக்கருவாடு மாதிரி தெரியும் நமக்கு. இந்த சைஸில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கங்க. அதில் நறுக்குன இந்த வாழைக்காயெல்லாம் போட்டு மஞ்சள் தூள், உப்பு போட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. இப்போ தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், பார்த்து போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், அதுக்கான உப்பு தாங்க இப்போ போட போகிறோம், அதனால் பார்த்துக்கங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்படி கிளறி எடுத்து ஊற வச்சுடுங்க. ரொம்ப நேரம்லாம் ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க, உடனே கூட செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவாவில் எண்ணெய் விட்டு இந்த ஊற வச்ச வாழைக்காயெல்லாம் போடுங்க. நல்லா வேகட்டுங்க. இந்த வாழைக்காய் வறுவல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லா சாதத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, அடுத்த பக்கம் நல்லா வேக வச்சு எடுப்போம். எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வெந்துக்கிட்டு வருது, நல்லா வேகட்டும். இப்போ வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரியே வாழைக்கருவாடு மாதிரியே இருக்குல்லங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நான் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.